every party had alliance with BJP, that is politics. But do you think that people of Tamil Nadu accept the BJP ideology, having gone with BJP, having faced an election in the country? Yeah, in 2019, people of Tamil Nadu were totally against BJP. But 2019 தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனோபாவம் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் மாறி வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 2024 எங்க கூட்டணி பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கு. நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறோம். இதே நிலையில நாங்கள் முன்னேறி 2026 உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் சுற்றுப்பயணம் செல்றாரு, போயிட்டு வரட்டு. வந்தது என்ன, அவர் போயிட்டு வர்றதுனால என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஜாமீன் வழங்காமே அது நீதிமன்றத்துடைய என்ன சொல்றது, நீதிமன்றத்துக்கு உட்பட்டது. அது நீதிபதிகள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதுல நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்ப தமிழ்நாட்டில் வாழ்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒரு சகோதர மனப்பான்மையோட வாழ்றோம். ஏற்கனவே அம்மா அவர்கள் 69% பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக பெற்று தந்திருக்கிறார்கள். இதுல மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு அதிக எங்களுக்கு இன்னும் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை சில சமுதாயத்தை சார்பாக சில கட்சிகள் வைக்கிறார்கள். இதற்கு ஒரே தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அப்பொழுது இல்லைன்னா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைத்த ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இப்ப கூட பாத்தீங்கன்னா பழனிசாமி செய்த தவறான அரசியல் முடிவினால 2021 தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட தமிழகத்தில் வாழ்ற வன்னிய சமுதாய மக்களின் வாக்குகளை பெறணும்னு அவருக்கு தெரியும். நீதிமன்றத்துக்கு போனா இவர் கொடுத்த அந்த 10% ஒதுக்கீடு நிச்சயம் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படும் தெரிஞ்சுமே அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வந்தார். அது தென் தமிழ்நாட்டில் 106 சமுதாயங்களை பாதித்து போர்க்கொடி தூக்கினார்கள். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த 10% ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு நீதிமன்றமும் அது தள்ளுபடி செய்தது. அன்றைக்கு வன்னிய மக்களுக்கு செய்த துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு ஏற்கனவே துரோகம் செய்த அந்த தென் தமிழ்நாட்டை சேர்ந்த 106 சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. ஆடு நினைதுன்னு ஓனாய் எழுதுற கதையா பழனிசாமி செயல்பாடு இருக்கு. அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக எந்தவித நடவடிக்கையும் செல்வார். அதனாலதான் சொல்ற, பழனிசாமி செய்த அந்த பொலிட்டிக்கல் பிளண்டரை சரி செய்யணும்னா ஜாதிவாரி கணக்கு நடத்தினால்தான் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வரும் பட்சத்தில் எல்லா சமுதாய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கட்டாயப்படுத்த மாட்டோம், கோரிக்கை வைப்போம். மாநகராட்சி நகராட்சியில் நடக்கிற முறைகேடு அதிமுக திமுக கூட்டு சேர்ந்து நடக்குதுன்னு சொல்லி அமமுக தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஆமா பண்றாங்க. அதுதான் உங்களுக்கு 2017 பழனிசாமி வந்த பிறகு திமுகவோட தான் அவர் மறைமுக கூட்டணி வச்சிருந்தாரு. அப்பயே 60-40 என்கிற முறையில அவங்க திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்பயும் திமுகவுடைய பி டீமா தானே செயல்பட்டு இருக்காரு. இப்ப 24 பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தனித்து நின்றது திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான். காரணம், அவர் செய்த ஊழல் முறைகேடுகளால் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திமுகவுக்கு பி டீமா செயல்படுறாரு. சும்மா வெளியில திமுக அவர்களும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. திமுக அவருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார். அதான் உண்மை. அதாவது சட்டப்படி நடவடிக்கை ஒரு முறைகேடோ தவறோ நடந்திருந்தா எடுப்பது வேறு, அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியில் எடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அரசியல் ரீதியான இணக்கம் காட்டுவதாக நான் அதை எடுத்துக்கல.
மத்திய அரசிட்ட திமுக போய் இப்ப ரொம்பவும் அவங்கள போய் என்ன சொல்றது தாஜா செய்து அவங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றது வளைந்து நிற்பதா குனிந்து நிற்பதால் அவர்கள் இதுக்கு கூப்பிடுறப்ப வர்றாங்கன்னு தான் பாக்குறேன். இன்னொன்னு அரசியல்ல எது நடக்குதோ அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்க போறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி யாரையும் நம்பி தொடங்கப்பட்டதில்லை. அது அம்மாவின் தொண்டர்கள் தொடங்கிய கட்சி. அதனாலதான் தேர்தல் வெற்றி தோல்விகள்லாம் தாண்டி இந்த இயக்கம் வலுவான கட்சியா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. உங்களுக்கு தெரியும். சரி.